இதற்கு முன்பு ஒரு ஹிண்டன்பர்க் அறிக்கை கொடுத்தாங்க. அதை வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு குழு, உச்சநீதிமன்றமே ஒரு கமிட்டி அனௌன்ஸ் பண்ணி அந்த ஹிண்டன்பர்கினுடைய முழு இதையும் ஆராய்ஞ்சு அதில் ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் கண்டெம்ப்ட்னு சொல்லிட்டு ஹிண்டன்பர்க்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஹிண்டன்பர்க்ங்கிறது என்ன? இட் இஸ் அ ஷார்ட் செல்லிங் ஒரு ஏஜென்ட். அதாவது இது போன்ற ஒரு செய்தியை சொல்லணும், அதன் மூலமாக இன்வெஸ்டர் பேனிக் ஆகணும், அதில் முதல்லையே போய் இவங்க ஷார்ட் ஆப்ஷன் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே விற்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறனால ஹிண்டன்பர்க் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் ரூபாய் லாபம் கிடைக்குது. இதான் ஹிண்டன்பர்க்னுடைய இது. அது ஏதோ ஒரு பப்ளிக் சர்வீஸ் கம்பெனியோ இல்லை பத்திரிகை நண்பர்களை போல மக்களுக்கு செய்தி சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமோ, உங்களை போல வெயிலில் வந்து தப்பை கண்டுபிடிச்சு வெளியே தொலைக்காட்சியில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்போ கிடையாது. அது வந்து ஒரு ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஷார்ட் பொசிஷன் எடுப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் பேனிக் ஆகி அட்வான்ஸாக விற்பாங்க. அதை முதல்ல ஷார்ட் பொசிஷன் எடுத்தாங்கன்னா பணம். இது நம்பர் 1. இரண்டாவது, இப்போ ஹிண்டன்பர்க் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதை கண்டிப்பாக ஆராய வேண்டியது நம்ம கடமை. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம பார்க்கக்கூடாது. ஹிண்டன்பர்க் சொல்லியிருக்கிறாங்க, அதுபோல் 1000 பேர் சொல்கிறாங்க. இந்த செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருக்கு ஆஃப் ஷோர் அக்கௌண்ட்டில் வந்து ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிறாங்க. அது கண்டிப்பாக கண்டறியப்பட வேண்டியது தான். ஆனால் இதற்கு முறை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஹிண்டன்பர்க் அவங்க புலி வருதுன்னு பல முறை புலி வருதுன்னு சொல்லி கழுது புலி கூட வரல. நாமளும் புலி வருதுன்னு 3 மாசமா திரும்பி பார்த்தோம். ஹிண்டன்பர்க்கில் சொல்லிட்டான் அதானி புலி வருதா அம்பானி புலி வருதான்னு பார்த்தோம், ஒரு கழுது புலியை கூட காணாம். ஆனால் இந்த முறை மறுபடியும் செபி புலி வந்திருக்குன்னு கிளம்பியிருக்கு. அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அரசுங்கிறது என்னங்க, நான் பார்க்காம இருக்கக்கூடாதுல்ல. ஆனால் காரணம் வந்து அவங்க பொறுத்தவரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்காங்கண்ணா. ஓகே, எகெயின் இதை போனோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம பீட்டா வேல்யூன்னு ஒரு ஸ்டாக்கை சொல்லுவோம். அதாவது எந்த ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய பீட்டா கோஎஃபிஷியன்ட் ஹையஸ்டாக இருக்கோ அதில் தான் ஸ்பெகுலேஷன் அதிகமாக இருக்கும். உதாரணத்திற்கு அதானியை பற்றி ஒரு நெகட்டிவ் செய்தியோ பாசிட்டிவ் செய்தியோ வந்துச்சுன்னா எய்தர் -10% போகும் அல்லது +10% போகும். பீட்டா கோஎஃபிஷியன்ட் அதிகம். இப்போ ஹிண்டன்பர்க் இது போன்ற கம்பெனிகளை டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஷார்ட் பொசிஷன் அதானியில் எடுக்கிறது ஈஸி. ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலீவரில் எடுக்க முடியாது, ஒரு ஸ்டேபிள் கம்பெனியில் எடுக்க முடியாது, ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எடுக்க முடியாது. ஸோ தொடர்ந்து இவங்க அதானியை டார்கெட் பண்ணுறது என்னை பொறுத்தவரை இதுவரைக்கும் என்னுடைய, நானும் MBA ஃபினான்ஸ்லாம் படிச்சிருக்காங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியும். என்னை பொறுத்தவரை இதுவரை ஆலோசனை செய்து பார்த்ததில் அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக, இந்தியானா அதானி வேர்ல்டு ஃபுல்லாக டார்கெட் பண்ணுவாங்க. யூரோப்பில் ஒரு கம்பெனி அதை டார்கெட் பண்ணி அதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் சம்பாரிச்சிருவாங்க அந்த ஷார்ட் பொசிஷனில். அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல இதுவரை அவர்கள் சொன்னது பொய்யாக இருந்தாலும் ஒரு அரசனுடைய கடமை சொல்லிட்டீங்க, மறுபடியும் செக் பண்ணுவோம். சரி, ஓகே, நீங்கள் என்ன ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்டில் செபி ஆளுக்கு வேலை இருக்குது, சரி செக் பண்ணுவோம், என்ன இருக்குது, இருந்தால் நடவடிக்கை எடுப்போம். ஸோ அதற்காக இதுவரை ஹிண்டன்பர்க் சொன்னதெல்லாம் பொய், இதற்கு நாம் காதை பொத்திக்கிட்டு நம்ம நடவடிக்கை எடுக்க போகிறது இல்லைன்னு யாரும் சொல்லிங்கன்னா, மொமெண்ட் தே மேக் அன் அலிகேஷன், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படி தான் நம்ம பண்ணோம். செபி மேலே வச்சாங்க. செபி இதற்கு முன்பு அதானி எதுக்கு அவங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. செபி மேலே நம்பிக்கை இல்லைன்னு காங்கிரஸ் சொல்லிச்சு. சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிட்டி போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் கமிட்டியிலே தப்பில்லைன்னு வந்துச்சு. அதனால் நண்பர்களுக்கு, பத்திரிகை நண்பர்கள் நான் சொல்ல விரும்புவது என்ன, இவர்கள் ஒரு NGOவோ அல்லது தன்னார்வ குழுவோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளோ கிடையாது. இவங்க இன்டர்நேஷனல் லெவலில் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி. அதுதான் இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே அவங்க பார்வை இதில் மாறிடும். வருகின்ற காலத்தில் இது போன்ற நிறைய தாக்குதல் இந்தியா மேலே தொடுப்பாங்க. எ ஸ்ட்ராங் இந்தியா இஸ் பேட் ஃபார் மெனி குளோபல் கண்ட்ரி. ஒரு வலிமையான பாரதம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அச்சுறுத்தல். பாரதம் வலிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக உலக அளவில் பெரிய சதி நடக்குது. அதில் இதுவும் ஒன்றாக பார்க்கின்றேன்.